நாங்கள் ரொம்ப வருஷமாக 10-20 வருஷமாக வர்றோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. எது நினச்சி வேண்டிட்டு போகிறோமோ நடக்கும். நம்ம கும்பிட்டு எதை நினச்சிட்டு போகிறோமோ அது நடக்கும். நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோங்க. எங்களுக்கு இது குலதெய்வம் மாட்டேங்க. எங்களுக்கு வேண்டது நடந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அந்த பேர் தான். பசங்க 2 பேத்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் கொழுந்தியாவுக்கு, எங்கள் கொழுந்தனாருக்கு, அப்புறம் எங்கள் பெரிய மாமனார். எங்கள் குலதெய்வம் மாட்டேங்க. பாண்டியர் வம்சங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் கேட்டதை கொடுத்துச்சுங்க. எதை வேண்டனாலும் நடக்கும். நாங்கள் எதை வேண்டிட்டு கும்பிட்டு போகிறோமோ அது நடக்கும். பொங்கல் வைக்கலாங்க. நம்ம நினச்சது வேண்டிட்டு போனோம்னா கிடா வெட்டுறன்னு கும்பிட்டு போய்க்கலாம். நம்மளால முடிஞ்சா செய்யலாங்க. இதைத்தான் செய்யணும் நல்லா சொல்கிறதில்ல. நம்மளுக்கு எது முடியுதோ நம்ம சக்திக்கு நம்ம வேண்டிட்டு போய் நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம சக்திக்கு எது முடியுதோ கிடா வெட்டுறன்னு வேண்டலாம். வெறும் சரி நம்மளால முடியாது அப்படின்னா பொங்கல் வச்சு மாலை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு போகலாம். நமக்கு கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா கிடா வெட்டுறன்னு கும்பிட்டு போகலாம். வேறு எங்கள் குழந்தைங்களுக்கே இங்கே தான் வந்து நாங்கள் காது ஊற்றுவோம். பொள்ளாச்சியிலேருந்து இங்கே தான் வந்து காது ஊற்றி விசேஷமெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். அங்கேருந்து இங்கே தான் வருவோங்க. நாங்கள் வண்டி வாங்கணும்னு கும்பிட்டோம், வண்டி வாங்கிட்டோம். எல்லாமே எங்களுக்கு கேட்டதை கொடுக்குறாரு. கோயிலுக்கு நம்ம நாள் வரலிங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. எப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்போது மறந்துடுறாங்கல்ல. சாமி மறந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே மறந்துடுறதா. அப்போ கொஞ்சம் நமக்கு கஷ்டமானா சரி நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இங்கே வந்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாங்களே வந்துட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்போ தம்பிக்கு வந்து முடி எடுத்துட்டு இவருக்கு பிறந்த முடி இங்கே தான் வந்து எடுத்தோம். அவனுக்கு இங்கே தான் வந்து எடுத்து சாமி கும்பிட்டு போகிறோங்க. அதனால் நம்ம கேட்டதை கொடுப்பாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்குது.